எப்படி இருக்காங்க நாங்கள் எஸ்டி ட்ரைபல்ஸ் ஓதாஸ் எங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டிவியில் ஏதோ ஒரு டைம் ஃப்ளவர் ஷோக்கெல்லாம் வரும்போது பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சென்னைக்கு வரோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்தது எங்கள் ஏபிஓ மேடம், பூர்ணிமா சிஓ மேடம். எங்களுக்கு மகளிர்னா என்னென்ன அம்மா காலத்தில் தெரிஞ்சிருக்கு, அவங்க குழுவில் இருந்திருக்காங்க. பட் அவங்க கோஆர்டினேட் பண்ணுறதோடு சரி இந்த அளவுக்கு தைரியமெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது. ஆனால் எங்கள் சிஇஓஸ் ஆனாலும் ஏபிஓ மேடம் ஆனாலும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு அப்பப்போ என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கொடுத்து இப்படி தான் பண்ணணும் செய்யணும் தைரியம் கொடுத்தாங்க. மேடம்னு சொல்லக்கூடாது, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அந்த தைரியத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி தான் சென்னைக்கே வரேன். அந்த மேடம் கொடுத்த தைரியத்தில் தான் வந்திருக்கேன். அப்போ நினச்சேன் நம்மளையே தெரியாது, நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டிங்க அவங்களுக்கு தெரிய போகுது, சரி இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு சமைச்சு பார்ப்போம் அப்படின்னு நாங்களே விளைச்ச அவரை உருளைக்கிழங்கு சாமரிசி அதெல்லாம் நாங்களே தயார் பண்ணுவோம். காட்டில் போட்டு எடுப்போம். அதை எடுத்துகிட்டு எங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. அன்னைக்கு ஃபீல் ஆச்சு, நம்மளே தெரியல நம்ம ஃபுட்டிங்க அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் நல்லாவே சேல் ஆச்சு. 3 தடவை சமைச்சோம் அன்னைக்கு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்தது எல்லாமே நேத்தோடு தீந்துருச்சு. இங்கே மறுபடியும் சாமரிசி கிடச்சிது. ஆனால் அந்த அளவு குவாலிட்டியாக கிடைக்கல நாங்கள் விளைச்ச மாதிரி. இருந்தாலும் எல்லாமே நல்லா போச்சு. இந்த சென்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்க்காக வந்த மாதிரி எங்களை பண்ணி கொடுத்து இந்த மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைன்னா நாங்கள்லாம் எதையோ எங்கள் கல்ச்சர்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். நாங்கள் எங்கள் 3 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். எங்கள் 3 பேர் தான். அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். நாங்கள் வந்தது இல்லாமல் எங்கள் பொண்ணுங்க காலத்துலேயும் அவங்க மகளிர் குரூப் நடத்தணும், இதை விட பெரிய லெவலில் வரணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். எங்களுக்கு வாய்க்கிறது அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.